இன்றைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்னுடைய பாடல்கள் என்றால் அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3 நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இது வரைக்கும் அவர் வாய சொல்றது. நான் ஓட்டவாய், நான் சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு மனசுல நீங்க என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க. ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்க. போட்டோ இதை எடுக்கிறவங்க வந்து நீங்க வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க. அப்படி மனசுல இது வச்சுக்க முடியாது. நம்ம எதுனாலும் தடுத்து வச்சுக்க முடியாது. நடிக்க தெரியாது எனக்கெல்லாம். வெளியில வந்து நடிக்க தெரியும். உண்மைன்னா உண்மை சொல்லலாம், பொய்னா பொய் சொல்லலாம். பொய்னா பொய் தெரியாம பொய் சொல்லலாம். ஆனா இப்ப சொன்னதுல எதுவுமே போய் ஓப்பனா இருக்கிறது தான் நல்லது. எப்போதுமே ஓப்பனா இருக்கிறது நல்லது. மசலுக்கு கொட்டியாச்சு தீந்து போச்சு, அவ்வளவுதான். யாரையும் திட்டல, ஒன்றும் பண்ணல. நீங்க நினைக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். கமலஹாசனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களால சொல்ல முடியல. ரஜினிகாந்தை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் நீங்க நினைச்சிருக்கீங்க, அவங்களால சொல்ல முடியல. அப்படி எல்லாம் வாழாதீங்க. சொல்லுங்க, ஏன் தான் இவர் போய் இப்படி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. தங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கங்களை, ஆவேசங்களை வெளியே கொண்டு விட்டீங்கன்னா தான் நீங்க ஃப்ரீயாக முடியும். அவன் பண்ணாத, அவன் எது சொல் அப்படி பண்ண ஆளு போயிட்டார். இப்ப எப்ப நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. எதுக்கு நான் மனசுல இருக்கிறது கொட்டல்னா ஜென்மம் ஆறாது. ரஜினிகாந்த் அற்புதமான ஆள், அற்புதமான ஆள். தனக்கு இருக்கிறத ஒத்துக்குவார். எனக்கெல்லாம் தேர்வு பண்ணாங்க, கட்டிக்க வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நட்பில் இருக்கக்கூடியவர். எப்படி 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தூரம் பேசுவோம். என் பக்கத்துல தான் தோட்டம், ஒரு தோட்டம், அங்கே உட்காந்து பேசிட்டுருவோம். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ஆள். தன்னை தானே உயர்த்திக் கொள்வதில் அவர் இல்லை. வைரமுத்து மாதிரி, கமலஹாசன் மாதிரி அவர் கிடையாது. இல்ல அந்த மைக்கு கொடுங்க. நீங்க பேசுறது இந்த மைக்கு நல்லா பாத்தீங்களா? இது பாத்தீங்களா? இது பாத்தீங்களா? எது பெட்ரு? எது பெட்ரு? எது பெட்ரு? சவுண்ட்லேயே இருக்கிறவங்க அதனால அந்த மாதிரி இருக்கலாம். எப்படி எனக்கு ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணு தெரியல. இது எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து படத்துக்கு வந்து கலந்துக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறதா நான் உண்மையில உணர்றேன். அன்பர்கள் நிஜமா சொல்லணும்னா இப்போ நேற்று வந்து 3 நாளாக வந்து NMTCயில் ஒரு ஃபிலிம் இது ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம். NMTCயில் நான் இருக்கிறேன், சென்ட்ரல் அவார்டு கமிட்டியில் நான் இருக்கிறேன். போனா நேற்று எதுக்கு இது பாட்டு ஞாபகம்னா, அன்பு மலர் ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அழகோடு வளர்வதுதான் பாச மலரம்மா. பாச மலர் படத்தை பார்த்தோம். அன்பு, அந்த அன்பு வந்து பாட்டுல வந்தோம்னா அந்த நேற்று அன்பை பார்த்தா இது ஒரு அன்பு வந்திருக்கேன். ரொம்ப அவர் சொன்ன மாதிரி நாங்க ஒரு குடும்ப உறவுல இருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு பழகம் வந்து அவங்க அண்ணா 2 பேருமே ரொம்ப வளர முடியாது. அண்ணனோடய சேர்ந்து ஜாலியாக பழகுவார். அண்ணன் கொஞ்சம் உயரத்துல யார்கிட்டையும் பேசாம இருந்தவங்க தான் கொஞ்சம் விலகினார். நாங்களும் ஒன்னா இருந்தவங்க தான். ஒன்னா இருந்தவங்க ராஜேந்திரன், இவர் நம்ம மகேஸ்வரன் ஜி எல்லாமே ஒன்னா சேலத்தில் ஒர்க் பண்ணவங்க. அது மாதிரி நெருக்கமான குடும்பத்து உறவு தான். சீரம் வர்றதுக்கு முதலிருந்தே எங்களுக்கு நல்லா பழக்கமானவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, வருஷம் இவங்க ஞாபகம் வராமல் இருக்காது. காரணம் என்னன்னா, இங்க சார் இருக்காரு அவங்க அண்ணா, அவர் வந்து என்ன பண்ணாரு, வருஷம் வந்து எனக்கு அண்ணன் வீட்டுக்கெல்லாம் சேலத்தை அவங்கள உட்காந்து பண்ணிக்கண்ணா. நான் நிறைய பேசுவேன், ரொம்ப காதல் அளிக்கும் உங்களுக்கு பாவம். வருஷம் சேலத்துல இருக்கக்கூடிய அருமையான மாம்பழங்கள் ஒரு அண்ணன் வீட்டுக்கு வரும், எனக்கு வீட்டுக்கு வரும். அப்போ எந்த வருஷமாக இருந்தாலும் அந்த மாம்பழ சீசன்ல எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இவங்க வீட்டை தான். கரெக்டா வரும். அதுக்கு என்ன இந்த வருஷம் வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. அதே மாதிரி வசையா அதை கொடுக்கறதுனால அந்த உறவு இனிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒண்ணு. நிஜமா எனக்கு சத்தியமா இவர் டைரக்ட் பண்ணாரு தெரியாது, இவர் நடிப்பாருன்னு தெரியாது. ஏன்னா இவர் வந்து நாங்க பார்த்த கோலக்கார எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ் குடும்பம் தான். இவர் வந்து எல்லாம் வீரம் பார்த்தா அதை பாரு இது பாரு அப்படி இருந்தவர். யாராவது வந்தாங்கன்னா எப்பா அந்த ஊர்ல இருந்து வர்றாங்க நம்ம கொஞ்சம் பார்த்துக்கப்பானா சரி பார்த்துருவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்த ஒரு ஆபீசர். சினிமாவிலே இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து இன்னைக்கு சாதனை பண்ணிருக்காருன்னா உள்ளுக்குள்ளேயே ஓடி இருக்கு, உள்ளுக்குள்ளேயே ஓடி இருக்கு. அது ஒரு கதை அமைப்பு வருது, ஏன் இந்த மாதிரி ஒரு எடுக்கக்கூடாது. ஏன்னா எத்தனை பார்த்து இப்போ நானே வந்து டைரக்டராக இருக்கேன், ஏறக்குறைய 20 படம் வந்து டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு கதை எப்படி வச்சு சொன்னா, எனக்கு வந்து நான் டைரக்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது தட் இஸ் வந்து ஒரு
கதை சொல்ல தெரியுமே தவிர அது வந்து எனக்கு டைரக்டர் ஆகணும் எய்மே இல்லை. இளையராஜா அவங்க வந்து நான் வந்து பீக்ல மியூசிக் பண்ணியிருந்த காலம், சட்டம், வாழ்வை மாயம், நீதிபதி, சிவாஜி படங்களுக்கு, கமல்ஹாசன் படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சு நல்ல பிரபலமாக ஆகக்கூடிய காலத்தில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பஞ்சாப் நசலும் இளையராஜா கூப்பிட்டு, ஏய் நாங்கள் கோழிக்கூதுன்னு ஒரு படம் எடுக்கிறோம், நீ டைரக்ட் பண்ணு. இதுதான் சொன்னாங்க, கோழிக்கூதுன்னு ஒரு படம் எடுக்கிறோம், நீ டைரக்ட் பண்ணுனாங்க. நான் அந்த கோழிக்கூதை வச்சு ட்ரை பண்ணுறேன், கதை ஒன்றும் வரல. சரி நம்ம ஒரு கதை பண்ணிடுவோம், அதுக்கு கோழிக்கூது லாஸ்ட்ல நாளைக்கு கோழிக்கூதுறப்போ அப்படின்னு ஒரு டேலண்ட் மட்டும் வச்சுருவான். இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு பேர் இப்போ கங்கை அமரன், நான் என்ன கங்கையா, நான் கங்கையில் உட்காந்துருக்கேனா, அவர் இளையராஜா, அவர் மியூசிக்கில் இளையராஜாவை தான் இருக்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா வாலி எல்லாம் என்ன சொல்ல முடியும், பேருக்கு ஆளுக்கு சம்மந்தர்கள். அந்த மாதிரி இப்படி வந்தது தான் எனக்கு டைரக்ஷன்றது. அதில் நமக்கு தோன்ற கதைகள் தான் பண்ணால் எல்லாமே நானே திங்க் பண்ண ஸ்டோரி, நானே டைலாக் என்ன வருமோ அதெல்லாம் சொல்லி, சில படங்கள் கரகாட்டக்காரர்கள்லாம் டைலாக்கே எழுதாமல் ஒன்லைனில் வச்சு படம் தருத்தோம். அப்படி நேரம் பேசிட்டு உட்காந்து, டேய் ஒரு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வரும் அப்படி சொன்னதெல்லாம் அப்படி தான் தயார் பண்ணோம். அப்படி சொல்லி எடுத்து அடுத்த ஷார்ட் இப்படி ஷார்ட். அந்த ஷார்ட் எடுக்கும் போது தியேட்டர் முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட் முழுக்க சிரிப்பு. அந்த மாதிரி வந்ததுன்னா ஏதோ ஒன்று நம்மகிட்ட ஒழிச்சிட்டு இருக்கு, அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை கொண்டு வர்றதுக்கு இவரே கொண்டு வந்திருக்காருங்கிறது பெரிய விஷயம். இது முதல்ல தெரியுது சொன்னா எங்க பாவலா கிருஷ்ணன்ஸ்ல ஒரு படம் பண்ண வச்சிருக்கோம். நீங்க தெரியாது, இது ஒரு ஆபீசர் அப்படி ஜம்பர் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சரி இவரெல்லாம் என்ன செய்யலாம் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி கதை இருக்குன்னான்னு ஒரு வார்த்தையாவது முன்னால சொல்லிருக்கணும். நமக்கு தெரிஞ்ச கம்பெனில சொல்லி நல்ல கதை கேட்டப்பா கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம். ஆனால் இளையராஜா வச்சு மியூசிக் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய மார்க் என்னன்னு சொன்னா, எங்க வீட்டுல எல்லாருக்குமே, எங்க குடும்பமே சுத்தி இருக்கிற குடும்பமே எல்லாருமே பாடுறவங்க தான். பாடுறவங்கன்னா எங்களுக்கு இசையை கொடுத்தது எங்க அண்ணா, தகப்பனா இருந்து எங்களை வளர்த்த எங்க அண்ணன் பாடலர் வரதராஜன் அவங்க தான். அவங்க பாடினதுனால நாங்க பாடினோம். எங்க அப்பா பாடினதுனால அந்த பாடலை கேட்டு அண்ணனுக்கும் பாடல். ஒவ்வொரு குடும்பத்திலும் நினைச்சு பாருங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்களோ வாங்க சொல்லுங்க, என்ன பேசுறீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப இந்த ஆர்டிஸ்டா இவங்க வந்திருக்காங்க, அவங்க பபுள் இருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்கன்னா என்ன வந்து அவங்களுடைய பிள்ளைங்க அப்பாவை பார்த்து நம்ம அப்பா மாதிரி வரணும், நம்ம அவங்க எப்படி இருக்காங்கன்றதான் ஐடியா வரும், தோணும். அந்த மாதிரிதான் கலை வளருது. இப்ப எங்க குடும்பத்தை சுத்தி பாத்தீங்க சொன்னா, அண்ணா பாவலராஜன் அவங்க வீட்டுலயும் சரி, எங்க அண்ணா பாஸ்கர் வீட்லயும் சரி, எங்க அண்ணா இளையராஜா வீட்லயும் சரி, எங்க வீட்லயும் சரி, இந்த சினிமாவை தவிர வேற ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, வேற வெளி உலகமே தெரியாது. நாங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாதுங்கிறதுக்காக சொல்றாரு. இப்ப திடீர்னு பார்த்தா டைரக்ட் பண்றேன்றாரு, நடிகர்ன்றாரு, அப்படி பேசுறாரு. நான் ஒரு சின்ன தப்பா எடுத்துக்கூடாது, உங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் போடுறீங்களா, நீங்க தான் டப் பண்ணுறீங்க, ஓன் வாய்ஸ் தான் பண்ணுறீங்க, இல்லை வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க, அது ஓப்பனா பேசுறீங்க. சரி படத்தை எதிர்பார்க்கணும் நாங்க நிஜமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா சிவராம் மியூசிக் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என் குடும்பம் தான் இருப்பான், என் கச்சேரிகள் வாசிப்போம். நாங்கள் உலகம் சுற்றாத உலகம் நாடே கிடையாது. எங்களை எம்ஜிஆர் தான் அனுப்பிச்சு வச்சார் இலங்கை தமிழர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக. அவங்க பிரபாகர் அதை கேட்டபோது, எங்களுக்கு வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் நன்கொடை கொடுப்பாங்க, அதுக்கு யாராவது ஒரு கலைக்குழு வந்ததுன்னா நல்லா இருக்கணும்னு என்ன அங்கேயே செயல்பட அமெரிக்கா கொடுப்போங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க. நான் எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், சித்ரா இவங்களோட சேர்ந்து உலகம் எல்லாம் நான் போகாத கண்ட்ரியே கிடையாது, எல்லா ஊர்லயும் கச்சேரி கிடையாது. அந்த மாதிரி போய் கலையை வளர்க்கும் போது எங்க இசைக்குழுன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வரணும். எனக்கு தபலா வாச்சம் தான் சிவராம், சரி அதுக்கப்புறம் ஜீவதர், அது சிவராமோட அண்ணா, எங்க பாவலராஜனுடைய ஃபேமிலி இது வாசிக்கிறவன். ஸ்டாலின் பாடுவான், அடுத்து 4 பசங்க, 4 பேரும் சினிமா தான். சிவராம் வந்து எனக்கு அசிஸ்டண்டாவே இருப்பான். நான் வந்து என் ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்ததுக்கு ஆள் இல்லை, அதனால என்னை பார்ப்பதற்காகவே அங்கிருந்து வந்து என்னுடைய சேர்ந்து வாழ்த்துவார். ஆனால் அவங்க வீட்டுக்கு இவருக்கும் சிவராமுக்கு என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சிவராம் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன். அப்போ வந்து இவர் உட்காந்துருக்காரு, எப்படி லிங்க்ல கூப்பிட்டான் அப்படின்னு பார்த்தா இவங்க உள்ளுக்குள்ள நோண்டி ஏதோ சினிமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, என்ன 2 பாட்டு எழுத வச்சாங்க, ஆனால் அந்த பாட்டு இந்த படத்துல இல்லை. நான் என்ன பண்றது பாரு, சரி மறுபடியும் நீர்காணிதான் பண்றாங்களே, அதுல ஒரு பாட்டு ஒரு பாட வைக்கலாம், இது ஏதாவது ஒரு வகையில யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. எல்லாம்
என்ன இருக்குமா அது இந்த மாதிரி பாட்டு இல்லை, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். அடுத்த சரி அதுக்கு அப்பா இருக்காரு, சரி அவரை கொண்டு ஒரு விருத்தமாக எழுதி கொடுத்து நீ இல்லாமல் நான் இல்லையே ஏதோ ஒன்று எழுதி கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். என் பேர் டைட்டில் வராம பண்ணிக்கலாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கவலையா இருக்குமா வெளியே சொல்லப்போனா அது இல்லை, சும்மா இதுக்காக தான் சொல்றேன். அவர்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒரு நண்பர் பேச வந்தார், மைக் கொடுக்க வந்தாரு, அவர் பேச வந்தாரு. பேச வந்தா என்ன பண்ணணும், அந்த படத்துல அவர் அந்த காட்சியை எப்படி எடுத்துட்டாரு தெரியுங்களா, நல்லா சீனரிங்க. அதுல வந்து ஒரு எமோஷனல் சீன், சீனரியை பாக்குறதா இல்ல இவருக்கு முன்னாள் நடிகர்களை அவங்களுடைய எமோஷனல பாக்குறதா அப்படின்னு இருக்கும். நான் அதை பற்றி சொல்வதா, நான் இது எதை பத்தி சொல்லல, அவர் இயக்குனாரு அந்த அழகை பற்றி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கதையில வந்து மனசை மயக்கக்கூடிய பல காட்சிகள் இருந்தது, அதை பற்றி சொல்றதா சொல்லுங்க, சொல்லலையா. இயற்கை காட்சிகளை பார்த்தேன், அதை பத்தி சொல்றதா, அதையும் சொல்லுங்க. இந்த வரிகளை மட்டும் கரெக்டா புடிச்சிட்டீங்க, அதை மட்டும் சொல்லி எதை பத்தி சொல்றதுன்னு கரெக்டா மாதிரி சொல்லி விட்டுட்டீங்க. இல்ல எதுக்குன்னா இந்த படம் இந்த நிகழ்ச்சி வச்சுக்கிறத நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு வெளியே சொல்றதுதான். அவர் சொன்னார், இளையராஜாவின் மூத்த பையன் கார்த்திக் ராஜா ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துறாரு. நான் ஏன்ட்ட சொல்லிட்டாரு, எனக்கு அப்பதான் தெரியும், ஐயோ டைரக்ட் பண்ணிருக்கீங்களா அம்மாக்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு அம்மா ரீரெக்கார்டிங் பண்ணி தர சொல்லிருக்காங்க. அவன்கிட்ட பேசுறேன் கார்த்திக் ராஜா, எப்பா சிவராம் பண்ணிருக்காப்ப அந்த படம், அப்போ சவுண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், நீ அதை வந்து மேலே கொண்டு என்ன பண்ணணுன்றதை நீ பாரு, அவனுக்கு பண்ற ஒரு சேவையா இருக்கும், ரீரெக்கார்டிங் பண்றது ஒத்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பா அது அவன் பண்ண படத்தை எழுதுனா எங்க வீட்டுக்குள்ள அவன் மறைஞ்சதான் எங்களுக்கு பெரிய ஒரு துக்கமான ஒரு சமாச்சாரம். தெரியாது அவன் உடம்புல என்ன இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுதுன்னா, அவங்க இருக்கிறது பாண்டிச்சேரி, நாங்க இருக்கிறது சென்னை. மகள் தொடர்புல வந்து அவன் என் வீட்டில் தான் என்ன கவனிக்கிறது தான், எனக்கு சாப்பாடு போடுறது தான், எனக்கு சமையல் அங்கே ஏதாவது வாங்குறதுதான் வாங்க. அப்படிப்பட்ட உதவிகள் இருந்து எங்களுக்கு கூட இருந்த ஒரு பலம் எனக்கு சிவராம் இல்லாதே எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி. அவன் மியூசிக் பண்ணுவான்னு தெரியாது, அப்புறமேல மியூசிக் போட்டு காட்டினா போட்டா அவங்கள பல ரகசியம் சொல்லி கொடுத்துருக்காரு. ரகசியம் சொல்லி கொடுத்துருக்கா நீங்களும் கத்துக்கலாம் மியூசிக். நல்லா பார்த்துக்க ஒரு விஷயம் சொல்லுங்க. டைம் இருக்கா, டைம் இருக்கு, பேசலாமா? நான் பேசலாம். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. நான் சொல்றதுல இப்ப நீங்க மியூசிக் பண்ணலாம். எப்படின்னா, நான் கெடுத்த பாட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணா, நாங்க டிவி ஆரம்பிச்சோம், ஜிஇசி டிவின்னு ஒரு டிவி, அதான் இப்ப விஜய் டிவி. அதோட மெட்டீரியல்ஸ் தான் வச்சு விஜய் டிவின்னு ஆரம்பிச்சாங்க. விஜய் மல்லையா அவங்க எடுத்துட்டாங்க, அப்பதான் விஜய் டிவி ஆச்சு. அதே விஜய் மல்லையா ஆரம்பிச்சுதான் ஜிஇசி டிவின்னு ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சது. அது வந்து ரெண்டாவது ஆரம்பிச்சது, அது சன் டிவிக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட டிவி. அதுக்கு டைரக்டர்ஸ் வந்து நானும் சார் இருந்தோம். நான் வந்து என்டர்டைன்மெண்ட் சைடும், அவர் வந்து பாலிடிக்ஸ் சைடும், நியூஸ் சைடும் அவர் பார்த்துட்டாரு. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த பழைய பாட்டெல்லாம் பார்க்கறதுக்கு புது பாட்டு மாதிரி பண்ணணும், இப்போ பண்ணா நல்லா இருக்கும். அந்த ஐடியா நல்லா யோசிச்சுங்க, அது பண்ணுவோம், பண்ணா சந்தர்ப்பம் கிடைச்சா பண்ணலாம். என்னன்னா ஒரு பாட்டு இருக்கு, இப்ப ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம் பாட்டு இருக்குல்ல. இந்த பிக்சர் அப்படியே எடுத்துட்டான், இந்த பிக்சர் அப்படியே எடுத்துட்டு அது போட்டு கிளிக் ட்ராக் தாளம் 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 எந்த பீட்ல இருக்கு டக் 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 டக்னு எங்க ஆர்கெஸ்ட்ரா போட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் லிரிக் இல்லாம அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். இந்த பாட்டை ஆஃப் பண்ணியாச்சு, நாங்க எடுத்த ட்ராக்கை போட்டாச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த கார்டு வந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். உடனே அவரு ராணியின் முகமே, லிப்பு கரெக்டா இருக்கும், ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ பொன்னில் மலரோ, அழகினை ரசித்தேன், அமுதத்தை குடித்தேன், அருண துளித்தேன், இதுதான் உலகத்திலேயே
நான் பெருமைக்காக என்ன பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். தற்போது சேவை எடுத்துக்கிறேன். யாரும் பண்ணல இந்த மாதிரி பழைய பிக்சரை வச்சு புது பாட்டு போட்டு அது வரைக்கும் யாரும் பண்ணல. எதுக்கு சொல்றேன்னா பின்னால விஷயம் இருக்கு சொல்றாங்க. பண்ணவே இல்லை. அதே லிப்புக்கு பாட்டு போடுறது பண்ணல. நான் இது உலகம் தென்றல் காதுக்கு போட்டிருக்கேன். ஏன் சிக்கு புக்கு ரயில் இருக்குல்ல, சிக்கு புக்கு ரயில் அடிக்குது பாரு இவசையில், அதே டான்ஸ் அதே படத்துக்கு டியூன் ஞாபகம் தான் சொல்றேன். ஒரு கிளாசிக்கலை பண்ணிருக்கோம். அது மாதிரி இந்த ஐடியா வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போதுலாம் இது சிவராமன் கூட இருக்கான். அப்ப சிவராமன் பண்ணும்போது இதுதான்டா ஈஸி மெத்தட் மியூசிக் பண்றதுக்கு. எந்த பாட்டு நீங்க எடுத்தாது. இப்போ ஒரு இளையராஜா பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லலாம், மாற்றி பாடுவோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டா ஏதேதோ எண்ணம் வளர்த்தே இந்த பாட்டுனா ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன்னு போடலாம். இதுதான் சீக்ரெட். காப்பி அடிச்சாலும் சொல்ல தேவையில்லை. அதுக்குள்ள அடக்கி அதே மாதிரி பாட்டு வேணும்னா அதே மாதிரி போடலாம். இந்த ஐடியாவை அண்ணன்ட்ட வந்து நான் பெருமைக்காக சொல்ல, நான் ஒரு சம்பவத்துக்காக சொல்றேன். ஏன்னா வந்துச்சு, வாயில் வந்துச்சு, சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதுதான் உண்மை. இந்த பாட்டை மட்டும் தான் அண்ணன் போட்டு கேட்டேன், நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி விட்டாரு. அவருக்கு ஹேரான்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு வேற மியூசிக் டைரக்டர் பாட்டு போட்டாரு. கமல் வந்து பாட்டெல்லாம் எடுத்துட்டேன் அந்த லிப்பை வச்சு. என்னன்னா உங்களுக்கு என்ன அது வரைக்கும் வேற பாட்டு வேணும் அவ்வளோதானே விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தட்ல அண்ணன் பண்ணாரு அந்த பாடத்தை. ஹேராம் படத்துக்கு அண்ணன் பண்ணிய முறை இது. அப்ப அதுக்கு முன்னோட்டமா இருந்தது யாரு? ஒரு இடத்துலயாவது சொல்லணும்ல. அவரு அமர் இப்படி பண்ணா அதை பார்த்தா ஓ இப்படி கூட பண்ணலாமோ அப்படிங்கறத வந்து பண்ணணும்னு சொல்லிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் கமலும் வாய்தரல, அண்ணனும் வாய்தரல. அப்படி பண்ணா இப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. நான் என்னத்தை பண்ணுறேன்? இவரு சரி சிவராம் இல்ல, அப்ப நீங்களாவது கொஞ்சம் மியூசிக் பண்ணி ஐயோ அது வயசாகி போச்சு. அவங்க வயசான இருக்கையா விஷயம் நம்ம என்ன பண்றது? பாடுறவங்க சரி நடிகர். இப்போ ரஜினி வந்து இத்தனை வயசுல எனக்கு என்னோட 3 வயசு கம்மி ஆகுது. நாங்க ஆமா என்னோட 3 வயசு கம்மி. பாருங்க இன்னைக்கும் போயிட்டு இருக்குல்ல. அப்ப அந்த சிந்தனைகள் மாறாது. எங்களுக்கு சிந்தனை குறைஞ்சு போச்சா? எதுக்கு என்ன போடல, எதுக்கு என்ன அடிக்க கூடல? நான் ஒரு படம் நடிக்கிறேன், அது அப்புறம் சொல்றேன். எதுக்கு என்ன பாடுறத கூடல, எதுக்கு என்ன மியூசிக் பண்ண கூடல? நான் ஒரு மியூசிக் பண்றது தெரியலையா? நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள் பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே. இதுல ஒரு பாட்டு வரும், சுவர்லால் சித்தர்கள். சுவர்லால் என் பாட்டு அவ்வளவு உங்களுக்கு இளையராஜா உங்களுக்கு ஞாபகம் வருது. என் பாட்டா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே ஜோடி கிளிகளில் கூடியிடையே ஆனந்த பாட்டு. இவ்வளவு பாட்டை என்னை பத்தி ஞாபகம் வச்சுக்காம உட்காந்துங்கன்னா இதுல நான் என்ன பெருசா இருக்கா? நான் வரமா என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாம கொண்டு வந்து பாடுறது வரல. நானு என்னை பத்தி துக்கத்தை சொல்லுகிறேன். இவ்வளவு பண்ணியே என்ன மியூசிக் போடல. வாழ்க்கை மாதிரிலாம் நல்லா பண்ணிருக்கேன், அதுல போடல. டைரக்ஷன் நல்லா கொடுங்க. நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிக்கிறேன், நீங்க ஒரு படம் எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். எனக்கு சொல்லல. நாங்க பப்புலாம் போட்ட ஆட்டங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது. திடீர்னு ஒரு கொண்டு போய் நிர்தேச இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் வந்து அந்த படத்துல என்ன நல்லா ஞாபகம் இருக்கு. பாரதியார் படத்தில் நடிச்சார் இருக்காருன்னா ஹீரோவா நடிச்சாரு. அவருக்கு தான் வில்லனா பிக்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட். அப்ப அவர் வந்து என்னன்னா, எனக்கு ஒர்க் இல்லைனாலும் நான் வந்து வாட்ச் பண்ண. ஏன்னா நாங்க பட்ஜெட்ல எடுக்கிறோம், இவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் போடணும். சரி பேசிட்டு வந்து மதுரையில் போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து அவர் வந்து தினம் வந்து இந்த அட்மாஸ்பியர் அது நல்ல வாட்சிங், அது வந்து கத்துக்கிறதுக்கு வேற மொழிக்காரர் இல்லையா, வந்து கத்துக்கணுன்றதுக்காக அங்குள்ளவன் எப்படி இருப்பான், அங்க உள்ள வில்லன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பாட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஜல்லிக்கட்டை பாட்டு இருக்கும். ஊர்ல பார்த்தீங்கன்னா ரவுடியா தெரியும், ஒரு பண்ணையாரனா அதிக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் இருக்கணும்னா
ஒரு வாரத்துக்கு மேலே வந்து உட்கார வேண்டியது உட்காரல, வரல அந்த ஷூட்டிங் வரல. சரி வேற யாரையா போடணும்னா கரெக்டாக இவரோட ஞாபகம் வந்தது. அந்த படத்தில் கூட்டம் குறுகிய நேரத்தில் வந்தார். நான் சொன்ன நேரத்தை ஃப்ரீ பண்ணிட்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அவர் சொன்னார், எனக்கு இந்த 12 மாதம் போகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா. 12 மாதம் தயவு செய்து மேலிடத்துல சொல்லி ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு வச்சு இந்த 12 மாதங்களையும் 24 மாதங்களாக்கி 1 வருஷம் ஆகணும். இல்லைன்னா 1 வருஷத்துக்கு 6 மாசம் சொல்லி 2 மாசத்தை 1 மாசம் ஆக்குங்க நீங்க. அப்பதான் நீங்க நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரிதான் அப்படி வந்தவர் தான் அவரோட ஸ்டைலு. அவராகவே இருக்கிறாரு. அது அப்படிதான் இருக்கும். அவராக தான் இருக்கிறாரு. அப்படியே தான் இருக்கணும். எல்லாரும் நம்மளால இருக்க முடியல. நம்மளா இருக்கிறோமா? அவர் ஓப்பனா அவராக தான் இருக்கிறாரு. அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்மளால இருக்க முடியல. நமக்கு அப்படி இல்ல முடியாது. அப்போ இல்ல போட்டு அடைக்கும், அவ்வளவுதான், உள்ள போட்டு முழுகு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ கலையில ஊறும்போது அவருக்கு அடிக்கணுங்கிற ஆர்வம் வருவதும், ஒரு பாடம் தெரிஞ்சவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் வந்தாங்க. அவங்களுக்கு பல ஸ்டெப்ஸை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம் பழசு மாதிரியே நல்ல குரூப் எல்லாம் நினைச்சு பாருங்களேன். அவங்களுக்கு பின்னால் சின்ன ஸ்டெப் தான் இப்படிதான் கொடுப்பீங்க. முன்னால் இருக்கவங்க ஆடுவாங்க. இப்போது கொஞ்சம் பரவாயில்லமா ஃபாஸ்டா முன்னால் இருக்கவங்களாம் ஆடுறாங்க. பின்னால் அட்மாஸ்பியர் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கலகலப்பா ஆடுறாங்க. முன்னால ஒரே ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்போம், கொடுத்துருப்போம். 20 பேரும் தெரியும் போட்டியா மறுபடியும் கை வச்சோம்னா கரெக்டா இந்த கை அப்புறம் 2 கை வச்ச உடனே அப்படின்னா இப்படி ஸ்டெப்பு இருக்கால. எல்லாமே ரஜினி சொன்னார் இல்லையா, நாங்க சில விஷயங்கள்லாம் வச்சிருப்போம். ஸ்டாக் ஷாட்ஸ் மாதிரி சோகம்னா எப்படி மூஞ்சி வச்சுக்கிறது, கோபம்னா எப்படி வச்சுக்கிறது, அந்த மாதிரி டான்ஸ்லயே அதே ஸ்டெப்ஸ் இருக்கு. மாற்ற முடியாது. புதுசா பண்ணாங்க நோண்டி அடிச்சு கூட பண்ணியாச்சு. நீங்க எல்லாத்தையும் வேற ஒண்ணும் புதுமையா இல்லை. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. சினிமாவில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. ஆக இன்னைக்கு வந்து கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாம் உலகமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய பிறவை பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ காலையில 9 மணிக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. அங்கே கம்பெனில இருந்து கூப்பிட்டு ஷோ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏஜிஸ்ல கூப்பிட்டு பண்ணாங்க. நாங்கள் வீட்டில் எல்லாம் போய்க்கலாம். வீட்டில் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அதெல்லாம் இருக்கிறதுக்கு யாருமே போக முடியல. வெங்கட் பிரபுட்ட கேட்டேன், இல்லை டாடி நான் வந்து 2 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஷோ, அதுக்கு போகிறேன், டிக்கெட் வாங்கிட்டான்ட்டான். சில டாய்கள் விஐபி ஷோ கூடுறாங்க போகிறேன்னா, இல்லை வேண்டாம் அதில் போக வேண்டாம், நான் ஒரு இதில் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கூலி படத்தின் ப்ரிவியூ ஷோ விஐபி ஷோக்கே போகாம இந்த ஷோவுக்கு நான் வந்திருக்கேன்னா எவ்வளவு முக்கியமானது நிஜமா. வாழ்க்கை ஒண்ணுதான், மற்றவங்களை வாழ்ந்துட்டே இருக்கலாம், மற்ற மேல வந்துட்டே இருக்கணும், அதான் பாத்திர வச்சுட்டே இருக்கணும். அப்பா ஆயாச்சு, தாத்தா ஆயாச்சு. அப்போ பிள்ளைங்க வளர்ச்சியை பார்த்தா ஆசைப்படணும். என்ன மாதிரி கொடுத்து வச்சு அப்பா அம்மா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஏன்னா வந்து நானும் எல்லா விஷயத்துலையும் எப்படி ஆர்வமா இருக்கணும், அதே மாதிரி ஆர்வமா இருக்குது என் பிள்ளைங்க. வெங்கட் பிரபு நல்லா பாடுவான், அருமையா பாடுவான். அதே மாதிரி பிரேம்ஜி அவன் வாயாடியோ எப்படி வாயாடி அப்படியே அவனை கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு. நானும் காட்டுவான், போட்டோ காட்டுவான், நல்லா இருக்கு போட்டோ அப்படின்னா அவங்க வந்து இவனோட கேரக்டர் வெளியில நடிக்கிறது எப்படி நடிக்கணும் குடிச்சிட்டு போட்டோ எடுக்கும்போது இப்படிதான் நினைப்பான். அப்போ போட்டோ பார்க்குறவங்க இது யூடியூப்ல வந்துருது. வந்தோடனே தண்ணி அப்படி இல்லை, போயிட்டு வந்துட்டு வீட்டில் படுத்துறோம், பேசுறோம், எனக்கு கொஞ்சம் பயம், என்ன கேட்டால் கொஞ்சம் பயப்படும், போய் படுத்துருவோம். அது பிள்ளைகளுக்கு இருக்கிறது, நம்ம அந்த அனுமதிக்கிறோம். எனக்கு தான் தண்ணி அடிக்கிற பழக்கெல்லாம் மற்ற கெட்ட பழக்கமே இல்லாமல் நான் இருக்கேன்னா அவங்களும் அப்படி இருக்கலாம் நான் நினைக்கலாமா? அவங்க இஷ்டத்தை அவங்க வாழணும்னு சொல்லுவாங்க. என்னுடைய அவங்க அவங்க பட்டு திருந்தணும். ஒவ்வொருத்தரும் அவங்க பட்டுட்டு அவங்க இப்போ சுத்தமா அருமையா அந்த ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கான். கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். சந்தோஷம் கிடைக்கிறது ஃபேமிலியில கஷ்டம். எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்து பிள்ளைகள்லாம் திட்டிட்டு இருக்கீங்க. ஏடா சொன்னதை பண்ண மாட்டேன், ஹோம்ஒர்க் பண்றதுல இது சுத்திட்டே இருக்கிற வளர்ந்த பிள்ளைகள் நீங்க திட்டிட்டு தான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, போய் நைட் லேட்டா வர்றது, என்னது இது தவிர வேற டைலாக் எந்த வீட்லயே இருக்கு, இதேதான் இருக்குது. ஆக அவங்களா வாழ விடுங்க, அவங்களா வரட்டும், பட்டு தெரியட்டும். அவங்களுக்கு எய்மை நீங்க ஏற்படுத்துங்க. ஒரு எங்க அம்மா வந்து சொல்லதான் எங்களுக்கு வந்து மியூசிக் வந்தது. எப்பா ஒரு பாட்டு போடுவோம், ஒரு பாட்டு போட்டோம்னா அதை வந்து அம்மா கேட்பாங்க, நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, கேட்காத மாதிரி இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, பாடுப்பா அப்படிம்பாங்க. அப்போ எங்களுக்கு புதுசு புதுசாக உருவாக்கணும்னு ஆசை வந்ததுனால தான் நாங்கள் புதிய புதிய பாடல்களை உருவாக்கணும்.
இப்படிதான் நடந்தது என்னுடைய வளர்ச்சி. அதே மாதிரி உங்க குழந்தைகளை நீங்க வளர்க்கும் போதும் அதே மாதிரி தான் வளர்க்கணும். இவ்வளவுலாம் பேசினா படத்தை பத்தி பேசுறது எனக்கு படத்தை பத்தி கதை தெரியாது. சரி, ஒரு ஆளா இருக்காங்க இருக்காரு, அவரை பத்தி சொல்லல. முதல்ல அண்ணா இளையராஜா வேற படங்களுக்கு பார்க்க வர மாட்டார். எந்த படங்களையும் ப்ரிவியூ ஷோக்கு பார்க்க வர மாட்டார். எங்களுக்கு ப்ரிவியூ ஷோ எல்லா படமும் கூப்பிடுவாங்க. எங்களை தான் சொல்லுவாங்க, சார் ப்ரிவியூ ஷோ வந்துட்டு மேனா தியேட்டர்ல ஏவிஎம் ராஜேஸ்வரி இருக்குல்ல, அது பக்கத்துல மேனா தியேட்டரும் உள்ள அவங்க ஷோ போடுறாங்க. நான் அண்ணாண்டு சொல்றேன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட்ல எடுத்துருக்காங்கன்னா விஜயகாந்த் படம், நீ வந்து பார்க்கணும், வான போடலாம்னா நான் தான் வரது இல்லைடா, வான அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வரோம். ஞாபகம் அவங்களுக்கு நாங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னே அதுல கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னா, வந்து பார்த்தா படம் பிரம்மாண்டமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்து இவங்க என்ன புத்திசாலித்தனமான வேலை பண்ணாங்கன்னா, ஃபைட்ல மியூசிக் போடல, அந்த சத்தமே இதான் சத்தம், அந்த ஒரிஜினல் சவுண்ட்ல விட்டாங்க. நல்லா இருக்கு. நான் பார்த்தேன் ஃபைட்டுக்கு மியூசிக் இல்லாம நல்லா இருக்கணும்னா, அதற்கு அப்புறம் தான் இளையராஜா அவர்கள் ஃபைட்டுக்கு மியூசிக் போடுறதில்லை. இது அதான் அவங்க படத்துல கிடைச்ச பாடம் இதுவரைக்கும் யாருன்னு நான் சொல்லலை. இது இவரை பார்த்தோன்னா அது வேற சொல்றது வழியில். அவர் இயக்கிய படத்துல நான் பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு இப்பதான் கிடையாது. அப்போ இவ்வளவு நாளைக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கு அவருக்கு ஒரு பாட்டு எழுத சார். அந்த மாதிரி அவங்களும் மிகப்பெரிய இயக்குனர். பிரம்மாண்டத்துக்கு ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். பிரம்மாண்டமான படங்களை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். அவங்கள பார்த்தா பல பேர் பிரம்மாண்டமா எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு அடக்கமா உட்காந்துருக்காங்க. அவங்க உள்ள இருக்க அடங்கியவர்கள் இப்போ விட்டாலும் அவர் இஷ்டத்துக்கு எனக்கு வாழ்க்கையில் லட்சிய படம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, நான் மட்டும் பெரிய பைனான்சரா இருந்தேன்னா உங்களை வச்சு படம் இருப்பேன். ஏன்னா அவ்வளவு சிந்தனைகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேலை செஞ்சு இப்படி பண்ணிருக்குவேன், இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்க, நம்மள அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டத்தை ஆல்ரெடி காட்டிட்டாங்க. அப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்காக சொல்லுவாங்க. அது அண்ணா வந்து மியூசிக் போடல, நான் வந்து அண்ணன் தான் மியூசிக் போட வைக்கணும்னு எனக்கு ஆசை. நான் வந்து கரகாட்டக்காரன் எடுக்கும்போது வாசி எடுப்பாங்க, ஃபைட்டர் நீ நிறுத்தாரா வாசிக்கா, நான் போட்டதில்லை ஆகணும், அது மாதிரி வாசிக்க சார். நான் பார்த்தியா நான் ஃபைட்டுக்கு மியூசிக் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விளையாட்டுத்தனம் இன்னைக்கு வரைக்கும் அண்ணனோட விளையாட்டுத்தனம் தான். மற்றவங்க எப்படி பேசினாலும் நான் ஏதாவது ரெண்டு தப்போ ஏன்டா என்ன போட்டு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இதே மாதிரி வளர்ந்து பாருங்க மைக் இருக்கு, என்னால முடிக்க முடியுதான், வாயை திறந்தா அதுதான் இதுதான் வழி, வேற ஒன்றுமே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நான் கலந்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த சிவராம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 சாங் வந்து டியூன் சொல்லி நான் பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டை கூட சேர்க்க இல்ல, இது அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நல்ல பாட்டு நல்ல டியூன் தான், நல்ல டியூன் நல்ல பாட்டு எழுதி நல்லா பண்ணிருக்கான். அவன் மியூசிக் பண்ணுவாங்கிறது இவர் படம் தான் பண்ணிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியாது. இவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, எப்படி இவர் பழக்கம் வச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் சம்பவம் எல்லாம் சொன்னாரு. அந்த மாதிரி சேர்ந்தது யாரு கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அது வரைக்கும் அது நடக்கும். அதுக்கப்புறம் யார் கூட சேராம இருக்கணுங்கிற வருதோ அது போயிடும். அதுக்கப்புறம் யார் கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அவங்க கூட சேரும். கரெக்டா? இது சொல்ல முடியாது, வாழ்க்கையில ஒண்ணு சொல்ல முடியாது. அண்ணனுக்கும் எனக்கு சண்டை வந்தது, நான் சில நேரத்துல ஓப்பனா திட்டிடுவேன். அதனால வந்து என்னை விட்டுட்டாரு. 10 வருஷமா பேசுறது இல்லை, நான் ஒரு பாட்டு எடுத்தது இல்லை. அந்த நேரத்துலதான் வைரமுத்து இடத்த படிச்சுட்டாரு. இல்ல நிஜம்தான். நான் வைரமுத்து வந்தோடனே எனக்கு சந்தர்ப்பங்கள் குறைய ஆரம்பிச்சது. இது வரைக்கும் என்னோட புத்தகம் ஒன்று ஜனவரியில் வெளியாகுது, ஹிந்து பத்திரிகையில் வெளியிடுவாங்க. என்னுடைய பாடல்கள் மட்டும், திரைப்பட பாடல்கள் மட்டும் இது வரைக்கும் என் கையில் கிடைச்சிருக்கிறது 1200 பாட்டு கிடைச்சிருக்கு. ஒன்லி இளையராஜா. இந்த வைரமுத்து வரலன்னா எனக்கு எவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல விஷயம், புதியவர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க நான் வந்தது பின்னால் தான் அவருக்கு முகவரி தெரிய ஆரம்பிச்சதுன்னு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அப்ப நான் அண்ணனுக்குள்ள மனசுல போயிருக்கோம். எனக்கே அது புதுசு. நம்ம போய் காட்டி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இப்படி பேசி தர்றான்னா அவன் பாடுறது உனக்கு புரியல, அதுக்கு தான் சொல்றேன் விட்டுட்டார். அது அவருக்கே தெரிய வருவதுதான் காரணம். அதாவது பல இடங்கள் போய் இன்னைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கார் என்றால் என்னுடைய பாடல்கள் ஏனென்றால் அவரை அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3 நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இது வரைக்கும் அவர் வாய சொல்றது, நான் ஓட்டவாய், நான் சொல்றேன் எல்லாத்தையும்.
எனக்கு மனசு நீங்க என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க, ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்க. போட்டோ இதை எடுக்கிறவங்க வந்து நீங்க வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க, அதுல வரும். ஏன்னா வந்து அப்படி தன்னைத்தானே உயர்த்து கொண்டு பேசுறது. இன்னைக்கு ராமரை பத்தி பேசுறாரு, அன்னைக்கு ஆண்டாளை பத்தி பேசினாரு, எல்லாம் மாற்று கருத்தா பேசினாதான் பாப்பர் ஆகணும்னு ஒரு எம்ஆர் ராதா பேசினாரு, கரெக்டா பேசினாரு. எம்ஆர் ராதா பேசினாரு அவ்வளவு நியாயமா இருக்கும். இப்ப இவர் வந்து இவருடைய கேரக்டர் என்ன நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அது அந்த மாதிரி இயல்புல யாரும் இல்லை. கண்ணதாசனை அப்படியெல்லாம் பேசினது கிடையாது. நான் சென்ற போது அப்படிதான் பேசுறத அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் பேசல கண்ணதாசன். இவர் கவிஞராக இருப்பவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உள்ளதாலும் அடக்கிக்கிட்டு மென்மையா பேசுறதுதான் கவிஞர்களுடைய பண்பாகும். நான் வைரமுத்தை பத்தி திட்டலை. எது நான் பல பேருக்கு வந்து இளையராஜா வைரமுத்தும் ஏன் பிரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் தன்னைத்தானே உயர்த்து கொண்டு நான் வந்ததுக்கு அப்புறம் இளையராஜாவை அடையாளம் தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அடையாளம் எப்படி நான் கஷ்டப்பட்டு வந்துடுவேன். அந்த கேள்வி அடையாளம் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் சென்டிமெண்ட். எல்லாருக்கும் இருக்கணும். என்ன முதல்ல மியூசிக் பண்ண வரோம். அப்போ வந்து அந்த கிளி அப்படின்னா நோட்ஸ் மேல போய் கீழே இறங்கிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறோம். அது என்னவா கீழே இருந்து மேல போய் அங்க நின்றுட்டாங்கிறதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். இப்படிதான் அண்ணன் நாங்க தான் உட்காந்து கம்போஸ் பண்ணோம். பக்கத்துல இருக்கோம். அண்ணன் ஒன்னு நானே கேட்டு வாங்க. நான் சொல்ல அண்ணன் கொடுக்கலாமண்ணா, இன்னொன்னு நல்லா இருந்தா அப்படி எடுத்துவாரு. அப்போ நீங்க சிந்திக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து உயர்வாக போவதற்கான சிந்தனை. அந்த அம்மா இல்லாம எங்களுக்கு திருவிழா நடக்காது. காரணம் என்ன, அங்க வந்து முளைப்பயிர் வளர்க்கறதுங்கிறது அம்மா தான். அந்த பக்கத்து இருக்க கிராமங்களுக்கு 18 பட்டி கிராமங்களுக்கும் திருவிழா நடந்துச்சு சொன்னா முளைப்பயிர் வளர்ப்பு சின்னத்தாய் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். எங்க வீட்டுல தான் அது ஒரு ரூம் இருக்கு. அங்கதான் வந்து முளைப்பயிரெல்லாம் கொண்டு வருவாங்க, பருப்பெல்லாம் கொண்டு அந்த பூஜை பண்ணி பண்ணுவாங்க. அதான் அந்த முளைப்பயிரெல்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து கொண்டு போறாங்க பார்த்தீங்களா. அந்த முளைப்பயிர் எடுத்துக்கொண்டு திருவிழா கொண்டு போறாங்கல்ல, அது ஊர் நடுவில் இப்படி வச்சிருவாங்க. மொத்தமா ஒரு 60-70 பெட்டி இருக்கும். அதுக்கு கும்மி அடிச்சு அதை எடுக்கணும். அதுக்கு அம்மா பாடுற பாட்டு, சாமி வரத பாருங்கம்மா, சாமி சரிஞ்சு வரத பாருங்கம்மா. கோரஸ் தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே, சாமிக்கு மேலார சப்பர சாமி இருந்தாதி வருகிறது பாருங்கம்மா தன்னன்னாதீனம் தன்னானே. அவங்க கோரஸ். இது என்ன பாட்டு சொல்லுங்க சினிமாவில்? ஏன் சொன்னீங்க? தெரியாது சொன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் நடிக்க தெரியலையா உங்களுக்கு? தெரியாது. இது எதை பாட்டு தெரியுமா? தெரியாது. இல்ல இதான் அடையாளம். அப்ப பாரத ஜனம் தான் சொல்றது அலைகள் போறேப்பா அம்மா ஒரு இது கும்மி பாட்டு பாடுவாங்க. அது நல்லா படம் அந்த பாடி காட்டு ஆனா போடலாம். அப்போ போட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. அப்போ எங்களுக்கு இசை தந்தது யாரு? எங்க அம்மா தான். அதனால அம்மா 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 என்று அழைக்காத உயிரில்லை. அதோட ஒன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அம்மாட்ட போட்டு காட்டணும். டேப் ரெக்கார்ட்ல அப்போ வேற வசதியே கிடையாது. போட்டு காட்டணும்னா எங்க அம்மா என்னப்பா என்ன பத்தி எழுதிருக்க? திட்டு திட்டு பேசினாலும் வட்டியில சோறு. போய் எல்லா இடத்துலையும் சுத்தி வா, ஏதாவது ஒரு வேலை வெட்டி பாக்குறியா அப்படின்னு சொல்லிருக்கு. திட்டு திட்டு பேசினாலும் வட்டியில சோறு அப்பா. ஒட்டி போன எங்க அம்மா இல்லையா இருப்பாங்க. ஒட்டி போன உடம்புனாலும் சிறவிட்டு பாசம் அப்பா. தின்ன வாயில் திட்டினாலும் என்னமா நீ எப்ப பார்த்தாலும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தின்ன வாயில் திட்டினாலும் என்னையவ நொந்ததில்லை. சரிப்பா விட்டுருவாங்க. கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை. பொண்ணு கேக்கு வாயில். அப்போ ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் எங்க அம்மா கேட்டுருக்காங்க.
பொண்ணு கேட்கும் வாயில் ஒரு சேலை கேட்ட ஆத்தா, அப்போ நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை. என்னப்பா என்னை பத்தி எழுதிருக்கீங்க? ஆமாம்மா அந்த பாட்டே இருந்தாம்மா அப்படின்னு அம்மாவுக்கு அப்படி கண்டு தருது, நாங்களும் அப்படி கண்டு தருது நிற்கிறோம். அப்போ உள் உணர்வுகள் நம்ம அனுபவித்த கதையாக வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப அற்புதம். ஒரு பாசம் பாசம் பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது. வீரபாண்டிய கட்டவங்கன்னு பார்த்தோம், அதுவும் அவ்வளோ அருமையாக இருந்தது. கப்பலுடைய தமிழ்னு பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது. அது தேசத்துக்காக. அப்போ நம்ம சிந்தனைகள் தேசத்தை நோக்கி போனால் தோற்றுவிடும். யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் செய்யலாம். துப்பாக்கி எடுக்கலாம்னா அவ்வளவுதான். எத்தனை வெரைட்டி துப்பாக்கி பார்த்தீங்க விக்ரம்ல? சின்ன துப்பாக்கில இருந்து இப்போ ஒரு துப்பாக்கி வருது பாரு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி வச்சா அதுக்கு மியூசிக் போட்டு நல்லா நடிச்சுட்டு இருந்தா நடிகர். துப்பாக்கி ஆக்ஷன் எப்படி போட்டு அப்படிதான் அவன் நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அவன் பண்ணாத, அவன் நிறுத்த சொல்லு. அப்படி பண்ண ஆளு போயிட்டார். இப்ப எப்ப நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. எதுக்கு நான் மனசுல இருக்கிறது கொட்டல்னா ஜென்மம் ஆறாது. ரஜினிகாந்த் அற்புதமான ஆள், அற்புதமான ஆள். தனக்கு இருக்கிறத ஒத்துக்குவார். எனக்கெல்லாம் தேர்வு பண்ணாங்க, கட்டிக்க வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நட்பில் இருக்கக்கூடிய ஒரு எப்படி 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தூரம் பேசுவோம். என் பக்கத்துல தான் தோட்டம், ஒரு தோட்டம், அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ஆள். தன்னை தானே உயர்த்துக் கொள்வதில் அவர் இல்லை. வைரமுத்து மாதிரி, கமலஹாசன் மாதிரி அவர் கிடையாது. நான் ஓப்பனாக சொன்னாலே என்னை யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. இருக்கிறத புரிஞ்சுக்கணும். நடிப்பு வாழ்க்கையில நடிக்கக்கூடாது. வாழ்க்கையை அனுமதிக்க. நீங்க கேமரா ஆன் ஆக்ஷன் சொன்னா நீங்க நடிக்கலாம். ஆக்ஷன் சொல்லாமலே நீங்க வாழ்க்கையிலே நடிச்சிருந்தீங்கன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன், பேசாம முன்னாடி அப்படி எப்படியே இருப்பாங்க. அப்படி 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 இயற்கையை வாழ கத்துக்கணுங்கிறத நான் சொல்றேன். எதுக்கு நாங்கள் வந்த ஃபங்க்ஷனுக்கு? இது என்ன ஃபங்க்ஷன்? ஓ, லவ் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி. ஓகே. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வந்தோம். என்னுடைய தோற்றத்தின் அமைப்பு உங்களுக்கு தெரியும். இளையராஜா கல்யாணம் ஆகல, எங்க பாஸ்கர் கல்யாணம் ஆகல. எனக்கு ஒரு நாடகத்துக்கு வாசிக்கிறோம், சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு நாடகம் வாசிக்கிறோம். லவ் ஸ்டோரி நாடகத்துக்கு மியூசிக் வாசிட்டு இருக்கோம். மியூசிக் வாசிக்கிட்டு இருந்தா என்னாச்சுன்னா, அவங்க சந்திரகாந்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களோட அக்கா பொண்ணு தான் முதல்ல காதலிச்ச பொண்ணு. அது அப்படி கதை டெவலப் பண்ணலாம். முதல்ல காதலிச்ச பொண்ணு. அவங்க வந்து நாடகத்தை பார்க்க வருவாங்க. பார்க்க வந்தோடனே மியூசிக் இந்த ஒரு இதுக்கு மியூசிக் போடணும் இல்லையா? சீன் முடிஞ்சோடனே ஒரு மியூசிக் வரும். அதுக்கப்புறம் அந்த கட்டன் மேலே போனோம்னா அதுக்குரிய நீர் கடை பண்ணோம். இப்படி தான் வாசிச்சிருக்கோம். நானும் கிட்டார் வாசிப்பேன், அண்ணா அருமாரி வாசிப்பார், எங்கள் பாஸ்கர் தபலா, காங்கோட்டம் வாசிப்பார். இப்படி தான் பாவலர் சகோதரர்கள்ங்கிற பெயரில் பண்ணோம். அண்ணா வந்து சினிமா அந்த நாடகத்துக்கு என்ன அந்த கட்டன் தூக்கும்போது கூட சினிமா பாட்டு வாசிக்க மாட்டார். அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு இந்த லாஸ்ட் எண்டில் என்ன மியூசிக் இருக்கோ இந்த மியூசிக் கொண்டு போய் அடுத்த லைட்டு அப்படியே ஆனா என்னம்மா எங்கப்பா போனேன் அந்த மூட்ல கொண்டு வருவார் மியூசிக். அதுக்கப்புறம் விட்டுறாரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, அவங்கள்ட்ட பேசணும். நமக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்தா கொஞ்சம் பிடிக்குமே, நம்ம என்ன பண்றது? அதனால பேச ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு அக்கா பொண்ணு. அப்படியாம்மா, சரி என்ன பண்றீங்க? இல்லை வீட்டில் தான் இருக்கேன். சரி நல்லா இருக்கும், உங்க மியூசிக்கல் நல்லா இருக்கு. எனக்கு மேரே சம்பநோக்கி ராணி கப்பு பாட்டு வாசிக்கணும், நல்லா இருக்கணும்னா மனசு திக்குது. ஏன்னா அண்ணன் வாசிக்க மாட்டார், சினிமா பாட்டு வாசிக்கவே மாட்டார். சரிட்டு நாடகம் போட்டு இன்டர்வல் சைடில் போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தோடனே முன்னால் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தான் நாடகம் பார்க்க வந்துருக்காரு. நான் நேராக அங்கேருந்து வந்தவன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சும்மா அவர் ஏதாவது உட்காந்துருக்காரு. அது வணக்கையா அப்படின்னா, வணக்கம் இல்லை நாங்கள் தான் மியூசிக் தான் நான் அவர் அண்ணா அங்கே உட்காந்துருக்காரு. திரும்பி பார்த்தா அவர் தான் அண்ணா, அவர் தான் மியூசிக் வாசிக்கிறார். நல்லா இருக்கு சார். இப்போ அப்புறம் போய் வீட்டில் உட்கார போகிறோம். நாடகத்துக்கு முன்னால் மியூசிக் பீட் இருக்குல்லையே, அதை வாசிக்க போகிறோம். போகிறோம்னா யார் அவர் என்னோட சீஃப் ஜஸ்டிஸ்னா பெரிய இது ஜட்ஜு. அவர் வந்து மேலே சப்பனூருக்கு ராணிக்கு அப்போ ஆணைக்கு பாட்டுறதா வாசிக்கல அப்படிங்கிறாரு. நான் தான் வாசிக்க மாட்டேன். அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல முடியுமாண்ணா அவங்களுக்கு இது சொன்னோன்னா அப்புறமேல அடுத்த சீன் போது போறோம்னா அவரே போட்டாரு. போட்டா அந்த மியூசிக் வந்தோடனே அப்ப இருக்க தந்துடும். அந்த கட்டன் கருப்பு கட்டன் விளக்கிட்டு ஒரு முகம் பார்த்து சினிமாவை ட்ரை பண்ணிட்டு பாருங்க. அந்த ஷார்ட்டு நாங்க இருக்கேன், அவங்க பார்த்துட்டு இருக்கேன்.
அந்த கட்டணை விதைக்கிட்டு லவ் ஆரம்பம். அப்பயே ரீர்காடி வந்துருக்கணும். ரீர்காடி அண்ணன் வேற பாட்டா வச்சு விட்டாரு. அது மாதிரி என்னுடைய லவ் வந்தது அந்த மாதிரி தான் அவங்க லவ் நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. லவ் ஃபெயிலியர் கூட நினைச்சுப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கா, என்ன கேட்டது, ஐயோ அவளை கேட்டது அவள் லக்கா இருக்காளே, அவ கூட வாழ்ந்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கோமே நினைக்கலாம். ஐயோ இப்போ அவன் கஷ்டப்படுறான்னு அவளுக்கு உதவி தெரியாம கூட பண்ணலாம். அந்த மாதிரி பல கதைகள் இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும். ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. வேற இதை பத்தி பேசாம விட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கேன் சொல்லுங்க, நான் வாயாடுதான். அப்படி மனசுல இது வச்சுக்க முடியாது. நம்ம எதுனாலும் தடுத்து வைக்கிறதுக்கு வச்சுக்க முடியாது. நடிக்க தெரியாது எனக்கெல்லாம். வெளியில வந்து நடிக்க தெரியும். உண்மைன்னா உண்மை சொல்லலாம், பொய்னா பொய்ய சொல்லலாம். பொய்னா பொய் தெரியாம பொய் சொல்லலாம். ஆனா இப்ப சொன்னதுல எதுவுமே போய் ஓப்பனா இருக்கிறது தான் நல்லது. எப்போதுமே ஓப்பனா இருக்கிறது நல்லது. மசலுக்கு கொட்டியாச்சு தீந்து போச்சு, அவ்வளவுதான். யாரையும் திட்டல, ஒன்றும் பண்ணல. நீங்க நினைக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். கமலஹாசனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களால சொல்ல முடியல. ரஜினிகாரை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் நீங்க நினைச்சிருக்கீங்க, அவங்களால சொல்ல முடியல. அப்படி எல்லாம் வாழாதீங்க. சொல்லுங்க, ஏன் தான் இவர் போய் இப்படி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. தங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கங்களை ஆவேசங்களை வெளியே கொண்டு விட்டீங்கன்னா தான் நீங்க ஃப்ரீயா இருக்க முடியும். உறவுகள்லையும் சரி அப்படிதான் இருக்கணும். நடிச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். உங்களுக்கு நிறைய தெரியாது, நான் இப்போ சினிமாக்கள் பார்க்கறதில்ல, அதில் நிறைய பண்றீங்கன்னு சொன்னாங்க. தனுஷ் கூட இந்த படம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஓ வெரி குட் வெரி குட். அது மாதிரி எல்லாம் வளரணும். சாரை பத்தி இல்லை, சாரி நான் அவங்க படம் இனிமேல் பார்க்குறேன். சரி கண்டிப்பாக பார்க்குறேன். நான் டைரக்ட் பண்ணேன்னா நிச்சயமா நான் வந்து ஒரு படம் ஒரு சான்ஸ் உங்களுக்கு தருவேன். யாராவது படம் ப்ரொடியூஸ் பண்றேன்னா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாரும் ஒரு 4 பேர் சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணி கொடுக்குறோம். இவர் நிறைய எல்லாரும் சேர்ந்து ஈஸியாக பண்ணலாம். இல்லை சொல்றேன் எல்லாமே அவங்க பணியை ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. ஹீரோயின் இவங்க ஹீரோயின்னு எனக்கு தெரியாது. வந்தாங்க வந்து உட்காந்தாங்க, யாரும் ஒரு பொண்ணு நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி. வயசாகி போச்சு, நம்ம வேற சொல்லி வீரடி அவ்வளோதான். பார்த்தா நல்லா இருக்க அந்த பொண்ணு பார்க்க கூடாது. பார்த்தா பொண்ணையும் பார்த்துட்டு சொன்னீங்க நிலைமை மனசுல. சரி பேசாம நல்ல பிள்ளை மாதிரி எப்படி உட்காந்துருந்தாங்க. சரி பக்கத்துல இருந்து உட்காந்தாங்க, திருப்பி பார்க்க முடியாது. பார்வை வந்தோடனே அந்த பக்கம் திருப்பி பார்க்கறாரு. நீங்க நினைப்பீங்க அதுக்காக பார்வையை சுருக்கிட்டு இப்படியே பார்த்துங்க. உட்கார்ந்தோன்னா அவங்க பேச வந்தாங்க. பேச வந்தா தமிழ் சார் இல்லாம பேச வராது. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஆரம்பிச்சாங்க, இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க நடிக்கிறது தமிழ் படம், வந்திருந்தது தமிழ் படம். ட்ரையாவது பண்ணிக்கணும் கொஞ்சம். நான் தமிழ்ல நடிக்கிறேன், எனக்கு என்னுடைய தமிழை நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு ஐ கான் ஸ்பீக் இன் தமிழ், ஐ வாண்ட் டு டாக் இன் மை லாங்குவேஜ் தட் இஸ் இங்கிலீஷ் only அப்படின்னு சொல்லி பேசிடலாம். அதை விட்டு நெக்ஸ்ட் ஷோல போகும்போது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட் Tamil, okay. It's a Tamil movie. Next film is coming, another Tamil movies. Many movies coming to it. அப்போ நீங்க தமிழை கத்துக்கணும். You learn Tamil. எப்படி நான் இங்கிலீஷ் எப்படி பேசுறேன்? You learn Tamil. Okay, Tamil speak in Tamil. Okay, very good. அவ்வளவுதான். என் மனசுல போட்டிட்டாங்க. வேற யாரை பத்தி சொல்லணும்? ஓகே. எல்லாத்துக்கும் மாலை போட்டதுக்கு நன்றி, பொன்னாடை போட்டதுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. என்னால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சு. நான் வந்து இருக்கிறது ஓஎம்ஆர்ல ரஜினி கார்டன் இருக்கேன், அந்த பக்கத்துல தான் என்னோட ஃபிளாட்ஸு. அங்கிருந்து வரதுனால கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டினால ஒரு 10 நிமிஷம் 10:30 சொன்னாரு. நான் வந்து கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகே 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 ஓகே. இந்த தர மாம்பழம் வந்துடலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான காலமாக இருக்கிறது. இதே மாதிரி இந்த படம் நல்ல வெற்றி பெற்று அவருக்கு நிறைய திரைப்படம் எடுக்க வேண்டும், நிறைய கதைகளுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும். வெற்றியிலே வந்த ஒரு நேஷனல் அவார்டு வந்துச்சுன்னா அங்கே ஜட்ஜா இருக்கிறனால நான் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இல்லை சொல்றேன், அந்த மாதிரி நீங்க வளரணும். அவங்க என்னென்ன வேலையை நினைக்கிறீங்களோ அது மேலோங்கி வர வேண்டும் என்று மனமாற வளர்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.